இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் போகவே கூடாது. நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அது தெரியாம தான் போயிட்டேன். போன இடத்துல என் பர்ஸ் கீழே விழுந்துருச்சு. அதை திரும்ப எடுக்கலான்னு போனா அதை ஒருத்தி எடுத்து வச்சுட்டு அதுல இருக்கிற காசை எடுக்கலான்னு பாக்குறா. நல்ல வேலை நான் பார்த்தேன், இல்லனா காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிருப்பா. அவளை சும்மாவை விட்ட உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கலாம்ல. யார் அவ? பேங்க் வாசல்ல இப்படி பண்றானா அவ பெரிய திருடியா தான் இருப்பா. அது வேற யாரும் இல்லங்க, என் கார் கண்ணாடிய ஒருத்தி உடைச்சான்னு சொன்னல, அவதான் இந்த கேவலமான காரியத்தையும் பண்ணது. ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு என்னையே வாயாடின்னு சொல்றா. சரியான பஜாரியா இருக்காங்க. ஆமா, சம்பந்தமே இல்லாம அவ ஏன் உன்கிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு. ஆண்டவன் சரியா தான் கோர்த்து விட்டு வேடிக்கை பாக்குறான். சரி சரி, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நான் வரேன். சரிங்க. நான் வரேன்ப்பா. சரிப்பா, நீ சீக்கிரம் கிளம்பு. சரிங்கப்பா. ஏமா பூரணி, நீ சொல்றது அந்த டெய்லர் கடைக்கார பொண்ணு தானே? ஆமா, அவளேதான். ஆனா அவ பொண்ணு இல்ல மாமா, செம திமிரு பிடிச்சவ. இப்படி சொன்னா எப்படிமா? சரியா புரிஞ்சுக்காம யாரையும் தப்பா சொல்லக்கூடாதுல்ல. அவ நல்லவளா கூட இருக்கலாம்ல. அங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்களா மாமா? ஆனா நான் பார்த்தேன். ஆமா, நீங்க எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்காக எங்க? எல்லாம் என் பேரனுக்காகத்தான். மாமா, உங்களை தான் கேக்குறேன். இல்லம்மா, கண்ணால காண்பதும் போய் காதால கேக்குறதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லுவாங்க. அத வச்சு நான் சொன்னேன். அவளை பார்த்தாலே தெரியுது, நிச்சயமா தப்பானவதான் மாமா. வெரி சேட். டேய் பேராண்டி, காதல்ல மண்ணு விழுந்துருச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன் காதல்ல மண்ணு லாரியே விழுந்துருச்சேடா. நான் எப்படி சரி பண்ண போறேனே தெரியலையே. லோன் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள அவன் ஜெயில இருந்து வந்துட்டான். அவன் மிரட்டிட்டு போன விஷயத்த அத்தை கிட்ட சொன்னா அவங்க பயந்துருவாங்க. இப்ப என்ன பண்றது? முகத்துல எந்த பதட்டமும் இல்லாம அத்தை முன்னாடி சகஜமா போய் நிக்கணும். அத்தை, வாமா வினோ. அம்மா போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அத்தை. லோன் கண்டிப்பா கிடைச்சிரும் அத்தை. நல்லதுமா. அம்மா பணம் எப்ப வருமா? இன்னும் ஒரு 2 நாள்ல வந்துரும்னு சொன்னாங்க. லோன் கிடைக்க போதா? வாசு தம்பி உனக்கு உதவி மேல உதவியா பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துராம பாத்துக்கோ. பணத்தை கொஞ்சம் சரியா கட்டிடுமா. சரிங்க அத்தை. அப்புறம் பணம் வந்ததும் வேலையா அந்த காசை கொண்டு போய் அவ முகத்துல விட்டேரி. இனிமே கடை பக்கம் வராதீங்கன்னு கட்டன் ரைட்டா சொல்லிடு. இல்லனா சொல்லு, நான் உன் கூட வரேன். இல்ல, நானே ஐயாவை பார்த்து பேசி அதுக்கான அக்ரிமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அத்தை. நான் பாத்துக்கிறேன். இனிமே உனக்கு ஏறு முகம்தான். அந்த கடவுள் இருக்காரு, உனக்கு நல்லதே நடக்கும். நடக்க விட்டாதானே பாப்போம். லோன் கிடைக்க போதா? லோனு அப்போ பணத்தை கொடுத்து கடையை கையகப்படுத்த போறீங்க. விட்டுருவேண்ணா நானு. இருங்க வரேன். சரி, நீ திரும்பவும் கடைக்கு போகணுமா? ஆமா அத்தை, லோன் வேற வந்துட போகுது. மாசம் பணம் கட்டணும்ல, அதுக்கு ஓடிதானே ஆகணும். அப்ப நீ எனக்கு ஒரு ஒத்தாசை பண்றியா? சொல்லுங்க அத்தை, என்ன பண்ணணும்? பூஜை ரூம்ல முடிஞ்சு வச்சிருக்கிற காசை கொண்டு போய் கற்பகம்மாட்ட கொடுத்துறியா? சரிங்க அத்தை. ஏன்னா அவங்க ஒரு 2 நாள்ல கோவிலுக்கு போறாங்கல்ல, அப்புறம் கடைசி நிமிஷத்துல மறந்து போயிடும். ஞாபகம் இருக்கும் போதே கொடுத்துட்டா நல்லது இல்லம்மா. வேண்டி வச்ச காசு இல்ல. நீங்களும் அவங்க கூட போயிருக்கலாம். இருக்கட்டும்மா, இன்னொரு நாளைக்கு போய்கிட்டா போச்சு. சரிங்க அத்தை, எனக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டீ போடலான்னு இருக்கேன், உங்களுக்கும் சேர்த்து போடவா? எனக்கு வேண்டாம்மா, இப்பதான் நான் வர காப்பி குடிச்சேன். உனக்கு மட்டும் போய் போட்டுக்கோ. சரிங்க அத்தை.
லோனை வாங்கி கடையை மீக்க போறியா? இரு, எப்படி போட்டு கொடுக்கறேன்னு பாரு. சொல்லு கனகா, எனி இன்ஃபர்மேஷன்? அந்த வினோதினி ஆர்டர் நல்லபடியா முடிச்ச கையோட இப்ப பேங்க் லோன் கூட வாங்க போறா. இன்னும் 2 நாள்ல பணமும் வந்துருமா. வந்த கையோட உங்க முகத்துல விட்டெறிய போறாளாம். அதான் பழைய அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு புது அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்காக தான் போனே போட்டேன். ஏய் கனகா, என்ன பேச்சு ஒரு மாதிரியா இருக்குது? ஆமா, ஆர்டர் விஷயத்துல இப்படி அடுக்கடுக்கா இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? கடைசியில கோட்டை தான் விட்டீங்க. அத மாதிரி இந்த தடவையும் ஆயிடக்கூடாது, அதை பாத்துக்கோங்க. அது இருக்கட்டும், அதை விட முக்கியமான விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும். கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? எதுக்கு? நீ வா கண்ணு, சொல்றேன், மறக்காம வந்துடுறியா? சரி. என்னவா இருக்கும்? நான் கொஞ்சம் நக்கலா பேசிட்டேன்னு கூப்பிட்டு வச்சு நங்கு நங்குன்னு குட்டுவாளோ? இருந்தாலும் கனகா, உனக்கு வாய் நிக்கவே மாட்டேங்குது. யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியலையே. பாப்போம். அத அப்சர்வ் பண்ணிட்டா சொல்யூஷன் கரெக்ட்டா வந்துரும். இந்தா கடைக்கு போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வா. இப்பதானே பாட்டி கடைக்கு போனேன். வீட்ல தேங்காய் இருக்கிற ஞாபகத்துல மறந்துட்டேன். சின்ன கழுதை தானே, ஓடி போய் வாங்கிட்டு வாங்க. என்னமோ முட்டி சத்தவ மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த புடி. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? கடைக்கு போறப்போ லிஸ்ட் எழுதி எடுத்துட்டு போனேன். சரிங்க பெரிய மனுஷி, இனிமே அதே மாதிரி பண்ற. இந்த ஒரு தடவை போயிட்டு வா. போ பாட்டி. சரி விடு. எங்களுக்கு என்ன? எங்களுக்கு காலையில வச்ச சாம்பார் இருக்கு, அத சூடு பண்ணி நாங்க தொட்டுக்க வச்சுப்போம். உனக்கு தான் தேங்காய் சட்னி இல்லாம தோசை இறங்காதே. எங்களுக்கு சாம்பார் ஓகே, உனக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே. சரிதா. இங்க பாரு, ரொம்ப சலிப்பாலாம் நீ ஒண்ணும் கடைக்கு போக வேண்டாம். இப்படி கொடு. இல்ல நானே போறேன். ஆனா இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் கடைக்கு போறப்ப ஏதாச்சும் பொருள் வாங்க மறந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். குடு. ஐயோ, பாத்தியாடா உன் பொண்ண? கடைக்கு போ சொன்ன, அதுக்கு என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு? நீயாச்சும் உன் பேத்தியாச்சு, என்ன நடுவுல இழுக்காத. நீயே செல்லத்தை கொடுத்துட்டு உன்னை நடுவுல இழுக்காதன்னு வேற சொல்றியா? இருக்கட்டும் இருக்கட்டும், வச்சுக்கிறேன். சிரிக்காத ரொம்ப.